வரகாத்து. இன்னைக்கு ஏப்ரல் 9. பல மாநிலங்களில் இன்றைக்கு சட்டமன்ற தேர்தல் எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த அடிப்படையில் அஸ்ஸாமில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று வரக்கூடிய மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்பதாக தெரிவிச்சிருந்தாங்க. காங்கிரஸும் பிஜேபியும் தான் போட்டியிடுகிறது அங்கே. அப்போ அதில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹேமந்த் பிஸ்வா சர்மா இவரும் அதே போல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் தேர்தலுக்காக சில பரப்புரைகளை பிரச்சாரங்களை பண்ணியிருக்கிறாங்க. எங்கே பண்ணியிருக்கிறாங்கன்னா, கடந்த மார்ச் 29 சொலிட்பூர் அதே போல் நால்பரி என்று சொல்லக்கூடிய இடங்களில் அவர்கள் பிரச்சாரம் செய்யும்போது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்திய தேசம் அல்லாத மற்ற நாடுகளிலிருந்து ஊடுருவல் உள்ளே இருக்கிறது. இந்திய தேசத்துக்குள்ளே நிறைய மக்கள் அந்நிய மக்கள் ஊடுருவல் இருக்கிறது. இந்த ஊடுருவலை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்னா, கடந்த 10 ஆண்டுகளில் அந்த ஊடுருவலை நம்ம கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் அவங்களுடைய சொந்த இருப்பிடத்திற்கு பூர்வீக அவர்களுடைய இடத்திற்கு நாங்கள் அனுப்பிச்சி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் 1.25 லட்சம் ஏக்கர் நிலத்தை நாம் இந்த மக்களிடமிருந்து நாங்கள் பறிச்சிருக்கிறோம், காப்பாற்றிருக்கிறோம், மீட்டிருக்கிறோன்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த தகவலை பொறுத்தவரை அதே மாதிரி மார்ச் 27 அந்த நாளில் தேர்தல் பிரச்சாரங்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்த மியாக்களின் முதுகுகளை நாங்கள் முறிப்போம் அப்படின்ற மாதிரி தேர்தல் பிரச்சாரங்களை செஞ்சுருக்கிறாங்க. மியாக்கள் அப்படின்னா இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு சொல்லாக இருக்குது. இப்போ இஸ்லாமியருடைய முதுகுகளை நாம் முறிப்போம், குறிப்பாக இந்த பங்களாதேஷிகளுடைய இஸ்லாமியர்களை நாம் மிகப்பெரிய அளவில் நாங்கள் காயப்படுத்துவோம், அடிப்போம்ன்ற மாதிரிலாம் மிரட்டல் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது சன்பரிவார அமைப்புகளுடைய, குறிப்பாக பாஜகவினுடைய அடிப்படை கொள்கையில் ஒன்று. இஸ்லாமியர்களை வேறறுப்பது, இஸ்லாமியர்களை நாடு கடத்துவது, இதே வேலையைத்தான் இருக்கிறாங்க என்பது அனைவரும் அறிந்த செய்தி. இப்போ குறிப்பாக மக்களிடத்தில் தேர்தல் பிரச்சாரங்களில் மக்களுக்கு என்னென்ன நல்லது செய்வோம் அப்படின்றதான் பேசி பார்த்துருக்குறோம். ஆனால் இஸ்லாமியர்களை நாங்கள் வெளியேற்றுவோம், அந்நிய மக்களுடைய ஊடுருவல் இருக்குது, அதில் குறிப்பாக இஸ்லாமியர்கள் தான் நிறைய இந்திய தேசத்துக்குள்ளே அந்நிய மக்கள் ஊடுருவி இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் அவங்களுடைய சொந்த பூர்வீக இடத்துக்கு நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம் அப்படிலாம் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. அமியாக்களுடைய முதுகுகளை நாங்கள் முறிப்போம்லாம் இப்படி பேசுகிறாங்களே, இது தேர்தல் ஆணையம் இதெல்லாம் பார்க்குதா, இதுக்கான நடவடிக்கைகளை எடுக்குமா என்பது சந்தேகத்துக்குரியது தான். அதே போல் இந்த சம்பவத்தை சொன்ன மாத்திரத்தில் அடுத்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க என்னென்னா, மீண்டும் ஆட்சிக்கு நாம் வந்து விட்டால், மீண்டும் அசாமில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இப்படி ஊடுருவக்கூடிய அனைத்து மக்களையும் நம்ம என்ன செய்வோம், அவருடைய பூர்வீக இடத்துக்கு அனுப்புவோம், இன்னும் அவருடைய இடத்துல இருக்கக்கூடிய நிறைய இடங்களை நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பிரச்சாரத்தை பண்ணியிருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே குறிப்பாக சிஇபி என்று சொல்லக்கூடிய சமூக ஆர்வலர் கண்ணையா குமார் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, இந்த சிஇபி என்று சொல்லக்கூடிய இந்த சிஇபி மூலமாக தகவல் அறியும் சட்டம், அந்த சட்டத்தின் கீழே இந்த கண்ணையா குமார் அவங்க February 23, 2026 அஸ்ஸாம் சிஎம் உடைய ஒரு செக்ரட்டரிக்கு, அவருடைய செயலாளருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. தகவல் அறியும் உரிமையின் சட்டத்தின் கீழே சில விஷயங்களை கோரிக்கையை வச்சுருக்கிறாங்க. இதுக்கு சம்மந்தமான தகவல் எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு. ஒன்று, இந்த 10 வருஷத்தில் அஸ்ஸாமில் எத்தனை மக்கள் அந்நிய மக்கள் ஊடுருவி இருக்கிறாங்க, அதே போல் அப்படிப்பட்ட மக்கள் எத்தனை பேரை நீங்கள் கைது பண்ணீங்க, அதை தகவல் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதே போல் இந்த 10 வருஷத்தில் எத்தனை மக்களை அவங்களுடைய சொந்த தாயகத்துக்கு நீங்கள் சொந்த பூர்வீக இடத்துக்கு எத்தனை பேர் அனுப்பிச்சி வச்சுருக்கிறீங்க, அது தகவல் கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. அதே போல் அவங்கெல்லாம் எந்த நாட்டை சார்ந்தவர்கள், எந்த நாட்டை சார்ந்த மக்கள் இங்கே தங்கியிருக்கிறாங்க, அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க என்ற செய்தியெல்லாம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த மனுவை சிஎம் உடைய செக்ரட்டரி அவர் கையில் எடுத்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, மாநிலத்தின் உள்துறை மற்றும் அரசியல் துறை இந்த அமைப்பின் கீழே தான் இந்த இயக்கம் செயல்படுது. அதாவது எந்த இயக்கம்னா, பொலிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் இந்த செய்திகள்லாம் இருக்குது. அதனால் இந்த கடிதத்தை நாங்கள் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அவங்கக்கிட்ட இந்த சம்மந்தமான கேள்வி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது யாருக்கிட்ட இந்த ரிப்போர்ட் இருக்குன்னா, இது அஸ்ஸாமுடைய எல்லை ஒரு காவல்துறை இருக்கிறாங்களா இல்லை, அஸ்ஸாமுடைய எல்லையில் இருக்கக்கூடிய இந்த காவல்துறை அமைப்பை சார்ந்தவர்கள்ட்ட தான் இந்த சம்மந்தமான ரிப்போர்ட்லாம் இருக்கும். அஸ்ஸாம் போலீஸ் பார்டர் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க, அவங்களுக்கு கீழே தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
இப்போ அவங்க கிட்ட போய் இது சம்பந்தமான விஷயங்களை கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இது அமைப்பு சட்டம் 24/4 ஆர்டிஐ சட்டத்தின் கீழ் 2025 படி இது வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது சம்பந்தமான டேட்டாக்கள்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, மக்கள்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பதிலை கொடுத்துருக்குறாங்க. அந்த சட்டத்தில் 24/4 குறிப்பாக இன்னும் சில செய்திகளும் அந்த சட்டத்தையோடையே சேர்ந்து இருக்கு. அதில் என்ன சொல்லுதுன்னா, ஒருவேளை அது ஊழல் சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும் அல்லது மனித உரிமை மீறல்கள் ஏதேனும் குற்றச்சாட்டுகள் இருந்தால் இப்படிப்பட்ட டேட்டாவை மாநில அரசு மறைக்கக்கூடாது, இதை தாராளமாக வெளிப்படுத்தலாம் என்ற சட்டமும் அதில் இருக்குது. இப்படியாவது நமக்கு அந்த டேட்டா கிடைக்குமான்னு பார்த்தா, இவங்க எத்தனை பேர் ஊடுருவுறாங்க, எந்த நாட்டை சார்ந்தவங்க, எத்தனை பேரை வெளியேற்றினாங்க, அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க என்ற டேட்டாவெல்லாம் நமக்கு கிடைக்கல. அதே போல் ஜனவரி 2026 ஜனவரியில் இதே சிஏபி சட்ட தகவல் உரிமை அறியும் சட்டத்தின் கீழே மறுபடியும் ஒரு கடிதத்தை போட்டிருக்கிறாங்க. என்ன மாதிரினா, ஒட்டுமொத்த இந்திய தேசத்தில் எத்தனை மக்கள் இப்படி ஊடுருவுறாங்க, அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, எத்தனை மக்களை வெளியேற்றினீங்கன்ற மாதிரி டீட்டெயில் கேட்கும்போது, இதை உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்தினுடைய வேலையாக இருக்குது, அவங்க கையில் தான் அந்த உரிமை இருக்குது, அவங்க தான் வந்து அரெஸ்ட் பண்ணி நடவடிக்கை எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசாங்கம் இதை விட்டு விலகி நிற்பதை பார்க்கிறோம். இப்போ இதன் மூலமாக நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, அஸ்ஸாம் தேர்தலில் நாம் திருப்பி வெற்றி பெற்றோம்னா ஊடுருவி இருக்கக்கூடிய அந்நிய தேசத்து மக்களை என்ன செய்வோம், நம்ம அவங்களுடைய பூர்வீக இடத்துக்கு அனுப்பிச்சி வச்சுருவோங்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 1.2 லட்சம் ஏக்கர் வரை நாங்கள் கைப்பற்றிருக்கிறோம், இடத்த கைப்பற்றிருக்கிறோம், மீட்டு எடுத்துருக்கோங்கிறாங்க. இப்போ இதெல்லாம் ரிப்போர்ட்டாக கேட்டால் தரமாட்டேங்கிறாங்க. தேர்தல் பிரச்சாரங்களில் மியாக்களுடைய முதுகுகளை உடைப்போம், அவங்கள நொறுக்கும், இஸ்லாமியர்களை கருவறுப்போன்றெல்லாம் பேசிக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இது அனைத்துமே உண்மையா அப்படின்னு பார்த்தா இஸ்லாமிய மக்கள் யாரும் ஊடுருவலை. அவங்கவுங்க பூர்வீகமாக இந்திய தேசத்தில் குடியிருக்கக்கூடிய மக்களை தான் இவங்க அந்நியர்கள் அப்படின்னு சொல்லி இவங்களை கொண்டு போய் பங்களாதேஷ் பார்டரில் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் நாடு கடத்துறாங்க. இந்த வேலையை தொடர்ந்து பாஜக அரசாங்கம் அசாமில் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. மனித உரிமை மீறலை தொடர்ந்து இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு தக்க பதிலடி இந்த எலெக்ஷன் கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ இவங்க இந்த செயல்பாடுகளை சொல்லிக்கிட்டு தான் அந்நிய மக்கள் உள்ளே இருக்கிறாங்க, நிலத்தை மீட்டெடுக்கிறோம் அப்படிலாம் பொய்ய சொல்லிட்டு இஸ்லாமிய மக்களுடைய உரிமைகளில் கை வைத்து அவர்களை நாடு கடத்தி அவருடைய அடிப்படை விஷயங்களில் வாழ்வாதாரத்தை சீரழித்து அவர்களுடைய உரிமைகளில் அரசாங்கமே மீறக்கூடிய காரியங்களை பார்க்குறோம். அப்போ இது முழுக்க இது மனித உரிமை மீறல். இதற்கு முக்கியமாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம், அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலை உருவாச்சுன்னா இந்திய தேசத்துக்கு எவ்வளோ கேவலமாக அமையும்னு பாருங்கள். அப்போ பாஜகவினுடைய அடிப்படை கொள்கை இஸ்லாமியர்களை இந்த நாட்டிலிருந்து வெளியேற்றணும். ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், நாங்கள் எல்லாம் வந்தேர்கள் அல்ல, நாங்கள் இந்த நாட்டினுடைய மைந்தர்கள். ஒரு காலம் நாம் பிறந்த இந்த இந்திய தேசத்தை விட்டு ஒரு காலம் நீங்கள் மிரட்டினால் நீங்கள் உருட்டினால்லாம் இப்படியெல்லாம் பயந்து போயிடுவோன்னு நினச்சிடாதீங்க. இது பகல் கனவு தான். ஒரு காலம் இஸ்லாமிய சமுதாயம் இதற்கு பணியாது. எங்கள் இறைவன் வல்ல ரஹ்மான் நமக்கு உதவி செய்வான் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும்.